சொல்லிட்டா நல்லது. வேற யாராவது சொல்லி சிவாக்கு உண்மை தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவானே. சிவா, சிவா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. எல்லாருமே என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. என்ன எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? நிஜமாதான் சொல்றேன். இது என்ன பிரமாதம்? நீ மட்டும் கன்சீவ் ஆயிட்டேன்னு வச்சுக்கைய, உன்னை வேற மாதிரி கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் உன்னை தரையிலேயே நடக்க விட மாட்டாங்க, உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ தான் விவிஐபி. அப்புறம் என்னெல்லாம் கூட மதிக்க மாட்டாங்க. சிவா, அது விஷயமா தான் பேசணும். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ குழந்தைய பெத்து கொடுத்துட்டா மட்டும் போதும். வளர்க்கறதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. நீ அதை பத்திலாம் எதுவும் கவலையே படாத. என் பாட்டியே கூட பார்த்துப்பாங்க. சிவா, குழந்தை வேணும் தான், ஆனா அத நாமளே பெத்துக்கணுமா? இல்ல சிவா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். ஆமா, பின்ன நமக்கு குழந்தை வேணும்னா நாம தானே பெத்துக்கணும் ஜனனி. அது இல்ல சிவா, நம்ம வேற மாதிரி பண்ணா என்ன? புரியல, புரியுற மாதிரி சொல்ல. சிம்பிள் சிவா, நமக்கு தேவை குழந்தை தானே. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டா? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேக்குறாங்க. நீ பார்த்தா வெளியில இருந்து அடாப்ட் பண்ணலாமான்னு கேக்குற. பாட்டிக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உன் தலையில ஒரு முடி இருக்காது, பாத்துக்க. அதுக்கு இல்ல சிவா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கன்சீவ் ஆகிறத நினைச்சா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நார்மல் டெலிவரி, இந்த சிசேரியனு, அது இதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் என்னால் தாங்க முடியுமான்னு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு சிவா. ஏன் ஜனனி, இதுக்கெல்லாமா பயப்படுவேன்? இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு கொடுத்து வைக்காத ஒரு விஷயம். நாங்க என்னதான் நினைச்சாலும் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து 10 மாசம் அதுக்காக வாழ்ந்து பெத்தெடுத்து பால், இதெல்லாம் ஆம்பளைங்களால பண்ண முடியுமா? பெண்களுக்கு கிடைச்ச வரம் கொடுப்பன. இல்லைன்னா சிவா, ஒன்று பண்ணலாமா? குழந்தை இப்பவே வேணுமா என்ன? நம்ம கொஞ்சம் 5 years தள்ளி போடலாமா? ஜனனி, உன் பயம் எனக்கு புரியுதுமா. பட் இதுவே லேட்டுன்னு பாட்டி சொல்றாங்களே. நமக்கு என்ன அவ்வளோ வயசாகியா போச்சு? உனக்கு வயசாகல, பாட்டிக்கு வயசாகி போச்சுல்ல. தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணீங்க, பாட்டி வேற மாதிரி முடிவெடுத்துருவாங்க. அது நல்லதில்லை. வேற முடிவுனா என்ன மாதிரி? அவங்களுக்கு பேர குழந்தை வேணும். தனக்கு வயசாயிட்டே போது, இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்னு அவங்க நம்புறாங்க. அதனால வாரிசை பார்த்துட்டு போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களோட ஆசை நியாயமானது தானே. நீங்க தள்ளி போடலாம், ஆனா அவங்க ஆயுள தள்ளி போட முடியாதுல்ல. வேற மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு சொன்னியே, அது என்ன முடிவு? சிவா, நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னா இவ கோவப்படுவா. ஜனனி, இப்படி நீ பயந்தா பிரசவத்துக்கு பயப்படாத ஒருத்திய எனக்கு கட்டி வச்சிருவாங்க. ரம்யா எப்பன்னு காத்துட்டு இருக்கா. பாட்டிக்கு தேவை இப்போ சிவாக்கு பிடிச்ச பொண்டாட்டி இல்ல, வாரிசு கொடுக்கற ஒரு பொண்டாட்டி தான். நீங்க பாத்துக்கோங்க. பால் ஆறுறதுக்குள்ள குடிச்சிருங்க. தேங்க்ஸ்.
ஜனனி, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு வித பயம்தான். அந்த பயம் இருக்குதான் செய்யும். காவேரி விட, நான் பண்ணிப்பேன்ல. அண்ணி எல்லா நாளும் நீங்க தானே பண்றீங்க. இன்னைக்கு நான் பெருக்கிறேன், நீங்க கோலம் போடுங்க. இப்போ கோலம் போடுங்க. ம். கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நீங்க கோலம் போடுங்க. இன்னைக்கு என்ன கோலம்? நீயே சொல்லு. பாம்பு கோலம் போடலாமா? பாம்பு கோலமா? இதுக்கு? நம்ம வீட்ல தான் நிறைய பாம்பு இருக்குல்ல, எல்லாமே பாய்சன் ஸ்னேக்ஸ், அதனாலதான். ஓ, இருந்தாலும் உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி. அண்ணி ஒரு ஸ்னேக் பின்னாடி. கொஞ்சம் பேசாம இருக்கியா? அது சும்மாவே கோவப்படும். இது கேட்டுச்சு மலேசியா பொங்கி எழுந்துரும். ஹலோ, நில்லுங்க.